Hi friends, welcome back to my channel Code with VITHU. நான் உங்கள் விது சார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து C++ கொஷன் அண்ட் ஆன்சர் செட்ஸில் இது வந்து தேர்ட் கொஷன். இந்த கொஷன் வந்து 2017 ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வந்து லாஸ்ட் கொஷன். இந்த 3 கொஷனோட 2017க்கான ப்ரோக்ராமிங் ப்ராக்டிக்கல் பார்ட்டுக்கான 3 கொஷனும் முடியுது. கொஷன் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஷன் இங்கே இருக்குது. ஒரு சின்ன ஒரு கொஷன் உண்டு. ரைட் அ ப்ரோக்ராம் டு ரீட் a student name with one initial. இதில் வந்து ஸ்டூடெண்ட் நேமை ரீட் பண்ண வேணும் சொன்னால் கட்டாயம் நாங்கள் ஸ்டூடெண்ட் நேமை வந்து கெட் பண்ண வேணும். கெட் பண்ணி தான் ரீட் பண்ணலாம். ஸோ ரீட் த ஸ்டூடெண்ட் நேம் வித் ஒன் இனிஷியல் மீன் இப்போ எக்ஸாம்பிள் இனிஷியல்ன்றது நிறைய இனிஷியல் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் RVI அங்கால ஒரு நேம் வரக்கூடிய மாதிரி, இப்போ அப்படி SWRD அங்கால ஒரு நேம் வரக்கூடிய மாதிரி, அதே மாதிரி நிறைய இனிஷியல் இல்லாமல் ஒரு இனிஷியல் உள்ள மாதிரி. இப்போ D.Ravi R.Kavi ஒரு இனிஷியல். இப்போ இனிஷியல் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்க வேணும், ஆங்கில பேரெழுத்தில் இருக்க வேணும். அது வந்து ரூல். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் டிஸ்பிளே த நேம் வித் மெசேஜ் டிஸ்பிளே பண்ண வேணும். என்ன தேவைன்னு சொன்னால் டிஸ்பிளே த நேம் வித் மெசேஜ், நேமோட ஒரு மெசேஜை வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ண வேணும். இஃப் த இனிஷியல் இஸ் ஸ்டூடெண்ட் இன்பிட் பண்ணுற நேம் இந்த இனிஷியல் AEIOUவா இருந்ததுன்னு சொன்னால் தென் பிரிண்ட் யூ இனிஷியல் இஸ் வவல். அவர் இன்புட் பண்ணுற நேமின்ற இனிஷியல் வந்து ஆங்கில வவல் எழுத்தாக இருந்ததுன்னு சொன்னால் இனிஷியல் கேபிட்டலில் இருக்குமில்ல, அதுக்காகத்தான் நீங்கள் இனிஷியல் ஆங்கில வவல் எழுத்தையும் வந்து AEIOU கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்துருக்குது. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் ஜுவா இனிஷியலிஸ் வவல் அண்டு பிரிண்ட் பண்ண வேணும் நேமோட. அதர்வைஸ் பிரிண்ட் அவரோட பேரோட ஜுவா இனிஷியலிஸ் கான்சனன்ட் வவல் எழுத்து இல்லாடிக்கு அதர்வைஸ் பிரிண்ட். இது ஒரு சின்ன ப்ரோக்ராம். இந்த கொஸ்டினுக்கான கோடிங் பாட்டை வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களோட VS கோட் ஓப்பன் பண்ணி VS கோடை வந்து C++ ப்ரோக்ராமிங் ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த கோடிங் பார்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் C++ ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ #include #include iostream std நேம் பேஸையும் வந்து மேலே டிக்ளேர் பண்ணுறேன். using namespace std திரும்ப ஒரு C++ ஒரு அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும்னா கட்டாயம் மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண வேணும். int main bracket curly bracket return 0. இது ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன். ஸோ ரிட்டர்ன் 0 கொடுக்குறோம். இது எப்படி ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன் சொல்கிறோன்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும்போது டேட்டா டைப் கொடுத்து இதில் இன் டேட்டா டைப் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன். இதில் மெயின்ன்றது ஃபங்க்ஷன் நேம். இதில் டேட்டா டைப் கொடுத்ததால இது வந்து ரிட்டர்ன் கட்டாயம் ஒரு ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கணும். அப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து டெர்மினேட் ஆகும். தான் ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ அந்த கொஷனின் படி ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் நேமை கெட் பண்ணுவோம். கெட் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணி நேம் என்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த நேமில் ஸ்டூடெண்ட் நேமை வந்து கெட் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். cout இனிஷியேஷன் ஆப்ரேட்டர். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் ஸோ டபுள் குவாட் யூஸ் பண்ண வேணும். ENTR enter your name with initial INITIAL. ஓகே, நேம் வித் இனிஷியல் கட்டாயம் ஒரு C++ கோட் எண்ட்லையும் செமிகோலன் போடணும். இல்லைன்னு சொன்னால் இப்போ கோட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எரர் காட்டும். in அவர் இன்புட் பண்ணுற நேம் வந்து இந்த நேம் என்ற வேரியபிளில் சர்வ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. இதில் ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணி நேம் என்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த நேம் என்ற வேரியபிளில் அவரோட நேமை சர்வ் பண்ணுறதுக்காக coutல enter your name with initial என்ற ஒரு மெசேஜை வந்து யூஸருக்கு பிரிண்ட் பண்ணி காட்டி அவரோட நேமை வந்து இந்த நேம் அண்ட் வேரியபிளில் சேவ் பண்ணியிருக்கிறோம். இப்போது எக்ஸாம்பிள் அவரோட நேம் ஒரு நேம் கமெண்டில் கொடுக்குறோம். அவரோட நேம் வந்து k.kavi அண்டு என்டர் பண்ணுறாண்டு வைங்கவன். இப்போ என்டர் பண்ணான்னு சொன்னால் இதில் வந்து இது ஒரு ஸ்ட்ரிங் டைப். ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதில் கவனிக்க வேண்டியது முதலாவது இண்டெக்ஸை மட்டும். ஏன்னு சொன்னால் அவர் இண்டெக்ஸை தான் இதில் செக் பண்ண போகிறோம். இப்போ AEIOU வவல் இது அவரோட இனிஷியலை செக் பண்ண போகிறோம். ஸோ இது முதலாவது இண்டெக்ஸ் இனிஷியல் AEIOU இருந்ததுன்னு சொன்னால் பிரிண்ட் பண்ண போகிறோம். அவருடைய பேரோட வந்து இனிஷியலிஸ் வவல் இல்லைன்னு சொன்னால் அவரோட பேரோட வந்து இனிஷியலிஸ் கான்ஸ்டன்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம்.
அதுக்காக இவரோட பேரில் இருக்கிற முதலாவது இண்டெக்ஸை மட்டும் ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்காக இன்னும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். கேரக்டர் வேரியபிளில் INITIAL இனிஷியல் என்ற அவரோட இனிஷியல் எடுக்கிறதுக்காக இனிஷியல் என்ற ஒரு கேரக்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஓகே, இனிஷியல் ஈக்குவல் திரும்ப INITIAL இனிஷியல் ஈக்குவல் இந்த நேம் என்ற ஸ்ட்ரிங்கில் இருக்கிற 0 இண்டெக்ஸ். ஓகே, விளங்கிட்டு தான் இது. ஓகே, இப்போ இவர் நேம் எக்ஸாம்பிள் இந்த k.kavi வந்து இன்புட் பண்ணாருன்னு சொன்னால் இவரோட 0 இண்டெக்ஸ் k. ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது 0வில். ஸோ இதில் k என்றது வந்து 0 இண்டெக்ஸ் எடுக்கும். அந்த 0 இண்டெக்ஸை ஃபெச் பண்ணி இனிஷியல் என்ற வேரியபிளில் நான் வந்து சேவ் பண்ணுறேன். நீங்கள் இனிஷியல் என்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இனிஷியல் ஈக்குவல் நேம் என்ற வேரியபிளில் இருக்கிற டேட்டான்ற 0 இண்டெக்ஸ். இப்போ நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். நான் Coutல INITIAL இனிஷியல் என்ற ஓகே இதை எண்டரில் பிரிண்ட் பண்ண நீட்டாக அவுட் பார்க்கலாம். எண்டர் ஓகே இனிஷியல் என்ற வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, வெண்டரோட ALTயோட எண் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓட்டோவை அது பில்டின் பண்ணி ரன் ஆகும். Right compiler lot why is compiler load divide okay enter your name with initial example நான் ஒரு v.vithu என்ற நேமை கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இந்த இனிஷியல் என்ற வேரியபிளில் வந்து v என்றது வந்து பிரிண்ட் ஆகணும். இங்கே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் v என்றது எங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டுது. ஓகே தானே? இப்போ வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த இதில் கவியை கொடுத்தோம்னு சொன்னால் இந்த இனிஷியலில் ஃபர்ஸ்ட் லெட்டர் k இருக்கும். எங்களுக்கு இனிஷியல் தேவைன்றதால நான் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் ஃபெச் பண்ணி ஒரு வேரியபிளில் போட்டுருக்குறோம். இந்த லைனை வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன், தேவையில்லை. திரும்ப அவரோட இப்போ இனிஷியலில் இருக்கிற வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் அவரோட என்ன இனிஷியல் என்றால் வந்து இருக்க போகிறது அது இவரோட இனிஷியலில் இன்க்ளூட் பண்ணது. திரும்ப இதில் வந்து இஃப் கண்டிஷனில் நான் செக் பண்ண போகிறேன். இஃப் கண்டிஷனில் செக் பண்ண போகிறேன். அவரோட இனிஷியல் INITI இனிஷியல் ஈக்குவல் கேரக்டர் டைப்பில் A. அவரோட இனிஷியல் ஏயா இல்லை. இதில் வந்து நிறைய கண்டிஷன் செக் பண்ணிக்க ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண வேணும். இதில் நான் அண்ட் இல்லை ஓவர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு சொன்னால் இந்த இஃபில் இருக்கிற இந்த கேர்லி பிராக்கெட்டுக்கு இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் இனிஷியல் ஈக்குவல் A ஓவர் கேட் யூஸ் பண்ண சொன்னால் நீங்கள் கட்டாயம் இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ண வேணும். அப்போ இங்கே அதுதான் ஓவர் ஆப்ரேட்டர் C++ல் ஓர். அடுத்தது வந்து INI இனிஷியல் ஈக்குவல் கேரக்டர் டைப் AE இனிஷியல் ஈக்குவல் A ஆண்டு பார்க்குது. இல்லை இனிஷியல் ஈக்குவல் E. நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட் இனிஷியல் AE I அடுத்து O. இதை வந்து நான் டிஸ்பிளேல ஜூமை குறைக்கிறேன். ஓகே IOU. இப்போ நீங்கள் இதில் உங்களுக்கு ஜூம் குறைச்சதால் தெளிவாக தெரியல. ஓகே இஃப் இனிஷியல் A இனிஷியல் E இனிஷியல் I இனிஷியல் O ஜூ AE IOU. இந்த ஓர் ஆப்ரேட்டர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஏதாவது அவர் இன்புட் பண்ணுற நேமின் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏஆ இருக்கலாம், இல்லை ஈஆ இருந்ததுன்னு சொன்னால், இல்லை இந்த லெட்டர் இருந்ததுன்னு சொன்னால் நான் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே பிரிண்ட் பண்ண போகிறேன். Coutல நேம் அவரோட நேமோட இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ண போகிறோம். மெசேஜ் என்னென்னு சொன்னால் ஜுவா இனிஷியலிஸ் ஜுவா INITIAL இனிஷியலிஸ் வவல் VOWEL. ஓகே, நான் ஒரு நியூ லைன் போடுறேன். ஸோ இன்சர்ஷன் என்டர். இப்போ அவர் இன்வெர்ட் பண்ண லெட்டரில் வந்து இது இல்லைன்னு சொன்னால் எல்ஸ் பார்ட்டில் வந்து ELS எல்ஸ் பார்ட் நீங்கள் நேரடியாக கேர்லி பிராக்கெட்டில்
எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய கோடை வந்து நீங்கள் சி அவுட்டில் கொடுக்கலாம். சி அவுட் இன்சர்ஷன் நேம் ஜுவா, இதை காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஜுவா இனிஷியல் இஸ் consonant, C-O-N, S-O-N-N-T, consonant. ஓகே, கோடிங் இவ்வளோ தான். இதோட சரி, இதை நீங்கள் செக் பண்ணலாம். கண்ட்ரோலோட இதை ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு வடிவாக தெரியும். இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் தெளிவாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இஃப் இனிஷியல் ஏ அல்லது இ அல்லது ஐ அல்லது ஓ அல்லது ஜூவாக இருந்ததுன்னு சொன்னால் அவர் இன்புட் பண்ணுறது வடிவாக இந்த கோடை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. இதில் ஃபர்ஸ்ட் நான் இதில் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் நேம் அண்ட் டேட்டா டைப் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணி நேம் அண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளில் வந்து நேம் வந்து சேவ் பண்ணிவிட்டு நேம் இண்டு வந்து முதலாவது இண்டெக்ஸை மட்டும் ஃபெச் பண்ணி எடுத்து கேரக்டரில் வந்து கொடுக்குறோம். நேம் இண்டு 0 இண்டெக்ஸ். அந்த கேரக்டர் வந்து ஏஇஐஓ ஜூவாக இருந்ததுன்னு சொன்னால் அவர் நேமோட வவல் அண்டு பிரிண்ட் பண்ணுறேன். இல்லைன்னு சொன்னால் ஜூவா இனிஷியல்ஸ் கான்சனன்ட். ஓகே, இதை நான் செக் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோலோட ஏஎல்டியோட என் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரன் ஆகும். enter your name with initial. Example v.vidution என்று கொடுத்தேன்னு சொன்னால் விதுஷன் ஜுவா இனிஷியல் இஸ் கான்சனன்ட். ஓகே, இதில் விதுஷன் இதில் இடையில ஜுவா இனிஷியல்ன்றது சேர்த்து வந்திருக்கு. ஸோ ஸ்பேஸ் விடுறதுக்காக நான் இங்கே ஜுவா வாய்க்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் நான் இங்கே போடுறேன். இங்கே ஓட்டோவா அடுத்தது இங்கே வேணும். அந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகி அவுட்புட் பார்க்க நீட்டாக இருக்கும். என்டர் ஜுவா நேம் நான் A.Arul கொடுக்குறோம். ஏ என்றது வந்து வவல். ஸோ Arul ஜுவா இனிஷியல் இஸ் வவல். ஓகே தானே? A.Arul ஜுவா இனிஷியல் இஸ் வவல். இப்போ வேறு ஏதாவது நேம் கொடுக்குறோம். என்டர் ஜுவா நேம் வித் இனிஷியல். இப்போ S.Suji Suji ஜுவா இனிஷியல் இஸ் கான்சனன்ட். ஓகே, இந்த கொஷனுக்கான ஆன்சர் இவ்வளோ தான். இந்த கோடிங் வந்து என் கிட்கப் பேஜில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் தேவையான சொன்னால் கிட்கப் பேஜ் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.